இங்க பாரு, என் வைஃப் தான் கூப்பிடுறா. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவகிட்ட போய் சொல்ற மாதிரி பண்ணிட்டல. இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஹலோ, சொல்லுத்தேனே. என்னங்க, என்னாச்சு? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா, அந்த எரியாத சரக்குலாம் எடுத்து பின்னாடி வைங்க. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் எடுத்து வைங்க. ஆனா இது நான் வந்த நேரம் தான் இப்படி அடுக்கடுக்க கெட்டது நடக்குதுன்னு மத்தவங்கள சொல்லுவாங்கல்ல. யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்க அப்பதான் கண்டிப்பா சொல்லுவாங்க. தேனு, அடாத தேனு, அப்படிலாம் யாரும் உன்னை எதுவும் பேசிட மாட்டாங்க. இது உன்னோட தப்பு இல்லம்மா, என்னோட தப்பு. உங்க தப்பா? அது இல்ல, அவ்வளவு பெரிய டேமேஜ் ஒன்றும் இல்ல. நான் உடனே கிளம்பி வந்திருக்க கூடாதுதான், நான் தப்பு பண்ணிட்டேன், அதை தான் சொன்னேன். நான் உன் கூடவே இருந்திருக்கணும், அதுவும் இந்த நேரத்துல. நீ மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காத, நீ நிம்மதியா தூங்கு. நான் எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அங்க வந்துடுறேன், சரியா? பார்த்து பத்திரமா வாங்க. சரி. நீங்க காட்டுற அன்பு பார்த்து உங்க மேல பைத்தியமா இருக்கேன். எனக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தப்போ நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. அதுல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்ததோ நீங்க தான். கண்மணிய ஸ்கூல்ல சேர்க்கும் போது நீங்க தான் அப்பான்னு சைன் பண்ணீங்க. ஏய், இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணது. கண்மணியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் இதெல்லாம் பண்ண. உங்களை பொறுத்த அளவு அது ஃபார்மாலிட்டியாவே இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் புருஷனா நீங்க போட்ட கையெழுத்தாத்த நான் அதை நினைச்சிட்டு இருக்கேன். வேணா அகிலா, நீ ஏதோ பயங்கரமான குழப்பத்துல இருக்க. இப்ப எனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. நானும் தான் கல்யாணம் ஆனவ, ஆனா இம்புட்டு நாள் நான் உங்க கூட ஒரு கை குழந்தையோட ஒரே வீட்ல ஒன்னா இல்ல. ஏய், நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் உன் கூட குடும்பமா நடத்திட்டு இருந்தேன், உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தேன், அவ்வளவுதான். அந்த பாதுகாப்பு எப்பவுமே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஏய், அதுக்கு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என் மனசுல புருஷனா உங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், ஏன் அகிலா அப்படி பேசிட்டு இருக்க? இத்தனை நாளா உனக்கும் கண்மணிக்கும் தேவையானதை எல்லாமே பண்ணிருக்கான்ல. ஆமாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துதான் கடைசி வரைக்கும் உங்க கூடத்தை வாழணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி எல்லாம் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுக்க முடியும்? நான் பண்ண நல்லது இப்படி வடையா வந்து நிக்கூட நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கே பயப்படுறாங்க. நமக்கு எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கி ஓடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. இத்தனை நாளா என் மனசுக்குள்ள கிடந்தத எப்போ எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஏய், இப்படி பேசுறதுக்கு நிஜமாவே உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நான் ஏன் வெக்கப்படணும்? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ஒரே டென்ஷனாவே இருக்கு. மதினி, நீங்க பயப்படாதீங்க, எதுவும் ஆயிருக்காது. அவன் சீக்கிரம் வந்துருவான். நீங்க வெளியவே நிக்காதீங்க, உள்ள போங்க மதினி. இல்ல,
போனவரை இன்னும் காணோம். அவருக்கு ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவன் வந்துட்டு இருப்பான் போல இருக்கு மதினி. கொஞ்ச நேரம் பார்க்கலாம், இல்லைன்னா நானே போய் பார்க்குறேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, உள்ள போங்க மதினி. சரி. சொல்லு மாப்ள. சரிடா, நான் வந்துடுறேன். ஏங்க என்னாச்சு? ஏன் இம்பிட்டு நேரம்? உங்க போன் வேற ஆஃப்ல இருக்கு. அது சார்ஜ் இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். குடோன்ல நெருப்பெல்லாம் அணைச்சாச்சா? நெருப்பெல்லாம் நைட்டே அணைச்சாச்சு. துணியெல்லாம் எல்லாமே எரிஞ்சிருச்சா? கொஞ்சமா தான், பெருசா பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. நான் நைட்டெல்லாம் பயந்துட்டே இருந்தேன், தூக்கமே வரல. ஏய், நீ ஏன் தூங்காம இருந்த? நான் வந்துருவேன்னு சொல்லிட்டு தானே போனேன். என்ன ஆச்சுன்னு தெரியாம எனக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? அதுவும் நான் வந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. ஏய் தேனு, அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காத. இது அங்க சரியா குடோனா பராமரிக்காம வச்சிருக்காங்க, அதனாலதான் இப்படி ஆயிருக்கும். உன்னாலலாம் எதுவும் ஆகல. நீங்க அப்படி சொல்றதெல்லாம் சரி, ஆனா எனக்கு புரியுது. அப்பத்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சொல்றதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காத. நீ வந்த நேரம் எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். துணி எரிஞ்சதும் நல்லது தானா? பெரிய பாதிப்பு இல்லாம போயிருக்குல்ல, அதுவே நல்லது தானே. சரி தேனு, நேத்து உன்னை தனியா விட்டு நான் போயிருக்க கூடாது. பரவாயில்லங்க, நீங்க என்ன செய்வீங்க? இந்த மாதிரியான நேரத்துல நீங்க போய் தானே ஆகணும். சரி, இனிமே என்ன ஆனாலும் உன்னை தனியா விட்டுட்டு நான் போவே மாட்டேன், போதுமா? சரிங்க, நீங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆகுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வாங்க. டேய், என்னாச்சுடா? குடோன்லாம் எரியலடா. டேய், உனக்கு நேத்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. நீ அவசரமா குடோன் எரிஞ்சிருச்சுன்னு போய் சொல்லிட்டு போயிருக்க. நான் அகிலாவை பார்க்க போயிருந்தேன்டா.